சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா, வாழ்த்தி வணங்குகிறோம். இதோ இந்த அப்பா நாளை ஆசீர்வதித்து கடந்து கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க. கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்தேயு 16:18 பிரகாரமாக ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ராஜ்யம் கட்டப்படட்டும், அத்தானாலும் அக்கப்பட்டு விழுந்து போகட்டும், அவன் யோசனை நினைவுகள் எல்லாத்தையும் அபத்தம் பண்ணி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எப்போதும் வியாதியோடு வறுமையோடு வேதனையோடு ஆண்டவரை அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா வார்த்தையின் பாடல் மூலமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இயேசுவே உன் கிருபைதான் தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது, இயேசுவே உன் கிருபைதான் தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலும் உதவி செய்கிறீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் தாங்கி பிடிக்கிறீர், ஒன்றுமில்லா நேரத்திலும் உதவி செய்கிறீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் தாங்கி பிடிக்கிறீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. தள்ளாடும் நேரத்திலே தாங்கி பிடிக்கிறீர், தனிமையிலே இருக்கும்போது கூட வருகிறீர், தள்ளாடும் நேரத்திலே தாங்கி பிடிக்கிறீர், தனிமையிலே இருக்கும்போது கூட வருகிறீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. கலங்கி நிற்கும் வேளையிலே காக்கின்றேன், வார்த்தை என்னும் மன்னாவால் தேற்றுகிறேன், கலங்கி நிற்கும் வேளையிலே காக்கின்றேன், வார்த்தை என்னும் மன்னாவால் தேற்றுகிறேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அல்லேலூயா, சோத்திரம் ஐயா. ஒன்றுமில்லா நேரத்திலும் கூட நம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகும் நேரத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட இந்த வேதனையோடு கவலையோடு துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தள்ளாடு நேரத்திலே நம்மை தாங்கி பிடிக்கிறவர், தனிமையில் இருக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னும் போது தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனையினால் சோர்ந்து போயிருக்கிறான். அல்லேலூயா. வார்த்தையை ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து தேற்றுகிறவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசத்தோடு உட்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் நான் பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இந்த வேலையில் கூட வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களையா.
அநேக பிள்ளைகள் வியாதியினால் வேதனையினால் துக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. இப்போது அந்த வாதை எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாப்பா, வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காக இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. லீவு நாளில் கூட எல்லா சபைகளையும் சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நடத்துகிற ஆண்டவரே பாடத்திட்ட அனைத்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை பிள்ளைகள் உட்கொள்ளட்டும். பாடலோடு ஆண்டவரை மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எல்லா சபைகளும் நடக்கிற எல்லா சிறு பிள்ளைங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வெயில்னால பாதிப்பு இல்லாதபடி குளிர்ந்த காற்றும் ஆசீர்வாதமான மழையை எங்கள் தேசத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போதும் கூட வார்த்தை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்குறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி எதற்காக அந்த யோவேல் புத்தகத்தை எழுதினார் என்று பார்த்தோமானால், யூதா நாட்டு மக்களை எதிர்நோக்கி வருகிற அழிவை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும், அது நிமித்தமாக எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும், அல்லேலூயா, அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும், கடைசியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் வெளிப்படுத்தும்படியாகவே இந்த யோவேல் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது எப்போது எழுதப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக 835 வருஷத்துலேருந்து 796 வருஷத்துக்கு இடைப்பட்ட நாட்களிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கமில்லாமல் எந்த ஒரு புத்தகத்தை அவர் எழுதலை. அனர்த்த வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மறைப்பொருளையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் முக்கியமான 3 அதிகாரம் இருக்குது. இந்த 3 அதிகாரத்தில் முக்கியமான வசனங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 வசனம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அதிகாரம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் முதலாவது அதிகாரம் 14-15 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இது 14வது வசனம். 15வது வசனம் சொல்லுது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ. எந்த நாள்? கர்த்தருடைய நாள் இருக்குதே, அது நிமித்தமாய் ஐயோ. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. சங்காரக்காரன் சொல்கிறாங்கல்ல, அல்லேலூயா. சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறதா. சங்காரக்காரன்றது அது சாத்தான். எகிப்து தேசத்துக்குள்ள சொல்வார், ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாய் சங்காரக்காரன் நுழைய மாட்டான். அப்படின்னா நிர்மூலமாக்குகிறவன், வாழ்க்கையே நிர்மூலமாக்கிடுவான், குடும்பத்தையே நிர்மூலமாக்கிடுவான். அந்த மாதிரி நிர்மூலமாக்குகிற ஒரு நிர்மூலம் இப்போ எங்கேருந்து வருதான்? சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருதான், பிசாசுகிட்ட இருந்து வரல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் ஐயோ என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் பாருங்க, ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு தான் ஐயோ. அப்போ இது எந்த நாள்? கர்த்தரை தேடுகிற நாள்.
அனுகிரக காலம். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த நாளை விட்டுறக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வசனம் அதிலே பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பலிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டர்களே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தியுள்ளாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும், அடுத்தது என்ன பலி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பானபலி. அல்லேலூயா. ரெண்டும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டதுன்ற. போஜன பலியும் இல்லை, பானபலியும் இல்லை. அல்லேலூயா. அதாவது குடிப்பும் புசிப்புமா இருக்கிற காலம் எல்லாரும். ஆனால் இது அந்த நாள் இல்லைன்றார் ஆண்டவர். ஒரு அல்ல சொல்லிங்களா? புசிக்கிற குடிக்கிற காலம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த காசா இந்த பட்டணத்தில் பார்த்தோம்னா பிள்ளைங்க பசி. அல்லேலூயா. ஏன் பசி? யுத்தத்தினால வந்து அழிவு. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, கெட்டு போன மாவு. அந்த மாவு வந்து நுகர்ந்தாக்கா அவ்வளோ பேட் ஸ்மெல்லு வருமா, நாற்றம் அடிக்குமா. ஆனால் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு. அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே சாப்பிடுது. அந்த மாவில் மணல் வர கலந்துருக்குதான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. பசி, எது கிடைச்சாலும் சாப்பிட்லான்ற நிலைமையில் அந்த பிள்ளைங்க அன்றைக்கி டிவியில் காட்டுறாங்க. நான் அதை பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோ அகோரமாக இருக்கும். காரணம் என்ன? ஒரு நாள் வந்த அழிவு. நல்லா கேட்டுங்க. இப்போ கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலைங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு குடிச்சிக்கின்னு உட்கார்ந்துருந்தா ஏன் அந்த அழிவு நம்ம தேசத்துக்கும் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அங்கே சொல்ற, ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டர்களே. நம்மளாம் யாருங்க? ஏசப்பாவுக்கு தொண்டர்கள். நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தியவர்களாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படும். போஜன பலி பானபலின்னு என்னதுங்க? உபவாசம். ஒரு அல்ல சொல்லுங்களா? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. நான் மாற்றி போடுவேன், ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். யுத்தம் வராதபடி நான் தடை செய்து போடுவேன். இது யார் கன்வின்ஸ் பண்ணாலும் அது செட் ஆகாது, யாராலும் அது காம்ப்ரமைஸ் ஆகாது. ஒன்னே ஒன்று தான், ஏசப்பாவால் தான் முடியும். அவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். போஜன பலியும் பானபலியும் செலுத்து. ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எச்சு கூட முழுங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பாரம், தேசத்து மேலே ஒரு பாரம். அல்லேலூயா. யுத்தம்னா நல்லா கேட்டுங்க, சண்டைக்காக இராணுவம் கிடையாது, சண்டை போகிறதுக்காக இராணுவம் கிடையாது. இராணுவன்றது எதுக்குனாக்கா மதில் சுவர், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு தேசத்துக்கு மதில் சுவர், சுற்றிலும் வேலி அடித்து அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம்? மதில் சுவர் போடுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறோம்? தெரியாமல் கொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? ஒரு செங்கல் அப்படி நவுத்தி வச்சுட்டா கூட முடிஞ்சு போச்சு வீடு கட்டும் போது. அப்போ மதில் சுவர் போட்டால் என்ன ஆகுது? அவங்களுக்கு பவுண்ட்ரி. அல்லேலூயா. அந்த பவுண்ட்ரியில் அவங்க நிற்கிறாங்க, அவ்வளோதான். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது, பாதுகாப்பு. 2 சோல்ஜர்ஸாக இருப்பாங்க அந்த பவுண்ட்ரியில். அந்த தேச ஆளுங்களும் இருப்பாங்க, இந்த தேச மிலிட்ரியும் இருப்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. அதுவும் அல்லேலூயா. சண்டைன்றது யாரால் வருது தெரியுங்களா? அது சாத்தான சங்காரக்காரனால வருது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அப்போ இதை தடை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ரட்சகர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஏசப்பா 2 தேசத்துக்கு என்ன கொடுங்க? சமாதானத்தை கொடுங்க. எந்த சோல்ஜர் செத்தான்னா எல்லாம் ஒன்று தான், எல்லாம் உயிர் தான். அல்லேலூயா. யாரை மறிக்கிறதுக்கு இல்லை,
பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. யாரும் உள்ள நுழைஞ்சிடாத மாதிரி ஒரு செக்யூரிட்டி, அவ்வளோதான். வாட்ச்மேன் இல்லையா நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கு உள்ளே யாரும் வராதபடி கார் விறகு நிறுத்தாதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அந்த மிலிட்ரியை தவிர சண்டைக்குன்னு யாருமே கிடையாது. ஒரு அல்ல சொல்லிங்களா, அந்த சண்டையை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்கள், சபை கூடுதலை கூடுங்க, மூப்பரை தேசத்தின் எல்லா குடிகளையும், எல்லா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் தான் பாதிப்பு. ஏதோ ஒரு அழிவு வருது, ஏதோ ஒரு அங்கே ஒரு துப்பாக்கி சூடே நடக்குதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? கிறிஸ்துவ, முஸ்லீம், இந்துன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? எந்த மதத்தை பற்றி தெரியும்? அவன் சொல்ல போகிறான், அவ்வளோதான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்போ எல்லாருக்கும் தானே அழிவு. அதனால் தவிர எல்லா குடிகளும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. அது ஐயோ என்று சொல்லப்படுகிறது. எனவே எந்த அழிவும் வராதபடி நாம் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது தேசத்தில் ஒரு நல்ல செய்தியை நாம் கேள்விப்பட முடியும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஒரு அற்புதம் செய்யணையா. உபவாசித்து ஜெபிக்கும் போது, பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது என் தேவன் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவேன். உமது நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.